learn to lead. We make winners who lead. Hello students, I hope you're all doing okay. So in this video, we are going to see how to crack TANCET 2023 in 6 months. So நிறைய students வந்து next TANCET நம்ம எப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இப்போ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், புக்ஸ் டவுட்ஸ் கேட்டுருக்கோம். அவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோ how to crack TANCET 2023 in next 6 months. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா we are in August, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரிக்குள்ள நம்மளுடைய கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் முடிச்சிருக்கணும். ஸோ பிப்ரவரியிலேருந்து எப்போ வேணாலும் அவங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைம் தான் அவங்க வந்து மே ஜூன்ல கண்டக்ட் பண்ணாங்க. டெஃபினெட்லி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பிப்ரவரி மார்ச்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவே வேணாம். பிகாஸ் இது எல்லாமே இப்போ நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு டூ a master's degree, and before that we are very happy that last year, that is TANCET 2022, on online batch students have produced very great result. இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 95% and above ஸ்கோர் பண்ணிருக்காங்க. Heartily congratulate all our students for their bright future. Thank you students. And we are also very happy that எங்களுடைய அகாடமியில் படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட் நேஷனல் லெவல்ல வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அருண் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயின் மீன்ஸ் 2022 தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே டான்ஸ் எழுதி எம்பிஏ காலேஜ் போற மாதிரி நேஷனல் லெவல்ல நடந்த லா எக்ஸாம் சி லேப் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வந்து தமிழ்நாடு லெவல்ல வந்து 13th ரேங்க் வாங்கியிருக்காரு. ஸோ 13th ரேங்க் வாங்கினது மட்டும் இல்லாமல் நேஷனல் யூனிவர்சிட்டி ட்ரஸ்ட்ல வந்து அவருக்கு சீட் எல்லாம் கேட்டாருக்கு. அண்ட் தர்ஷினி எங்களுடைய 7th ஸ்டாண்டர்ட் அவங்க லாஸ்ட் இயர் ஒலிம்பியாட்ல வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் செகண்ட் ரேங்க் பண்ணாங்க. அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணி நம்மளுடைய திருப்பூர் ஜோன் எஜுகேஷனல் ஆஃபீஸர் மிஸ்டர் ரமேஷ் வந்து ஒரு டேப் ப்ரெசென்ட் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ ஆல் இந்தியா சயின்ஸ் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் எங்க அகாடமியில் போயிருந்தாங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்டேட் 3rd ரேங்க் வந்து வந்திருக்காரு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இப்போ 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து உள்ள போறாரு. அண்ட் வி நிதேஷ் எல்லாருமே வந்து on behalf of learn to இப்போ டான்செட் பத்தி நம்ம just want to give them ஒரு ரெகக்னிஷன் அதுக்காக. அண்ட் இப்போ TANCET 2023 MBA எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி 20 மார்க்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி 20 மார்க்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 20 மார்க்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 மார்க்ஸ், பிசினஸ் அனாலிசிஸ். இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது லாஸ்ட் 3 செக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் தான். நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நார்மலா எழுதக்கூடிய தியரி எக்ஸாம்ஸ் TANCET ஈக்குவலண்டான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இது எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். அதே தான் நம்மளுடைய TANCET MBA MCA எக்ஸாம்ஸ். இப்போ எம்சிஏ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங், இது எல்லாமே சேர்த்து ஒரு 70 மார்க்ஸ் கேட்பாங்க. பேசிக் 30 மார்க்ஸ் கேட்பாங்க. இல்ல நான் என்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா, இப்போ 100 மார்க்ஸ்க்கு அதாவது 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா நீங்க வந்து 2 hours 120 minutes தான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 100 கொஸ்டின்ஸ் தானே மேம், எல்லாமே ஏபிசிடி ஆப்ஷன் தானே, நான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண எனக்கு மார்க் வந்துடும். எஸ் மார்க் வந்துடும், பட் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இதுல இருக்கு. நீங்க அதுவே நீங்க வந்து கன்சிடர் எவ்ரி திங் கம்ஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ். அது வந்து இப்போ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்ல வரும். ஒன்று வந்து லாங்குவேஜ், இன்னொன்று வந்து அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ். இந்த ரெண்டுமே வந்து ஒரே நாள்ல ஒரு 10 நாள்ல வராது. ஸோ இட் வில் கம் ஒன்லி பை ப்ராக்டிஸ். நிறைய ரீடிங் ஹேபிட் இருந்தாதான் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு TANCETல வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து ரீடிங் ஹேபிட் அட்லீஸ்ட் வந்து அது இல்லை அப்படின்னா இதுக்கு மேல வந்து நீங்க கம்யூனிகேஷன் வைஸ், அதாவது பேசிக் கிராமர் பரவாயில்ல அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் 50 மார்க்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த ஒரு 40 மார்க்ஸ் நீங்க எப்படி ஸ்கோர் பண்ண முடியும்னா உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருக்கு.
அதாவது ஒரு பேசேஜ் படிச்சா நம்ம வந்து ஈஸியா வந்து கிராஸ் பண்ணி தெரியும், அதுல என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து நெக்ஸ்ட் ஒரு 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பிளஸ் வொக்காபுலரி இம்ப்ரூவ். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு மாசத்துல படிச்சிடலாம் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். இட் வில் கம் ஒன்லி பை ப்ராக்டிஸ். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு நீங்க நிறைய ரீடிங் உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ், உங்களுக்கு பிடிச்ச நாவல்ஸ் அது எல்லாமே இங்கிலீஷ்ல எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. இல்ல அப்படின்னா நீங்க நிறைய பேர் வந்து இப்ப எல்லாருமே நம்ம வந்து மொபைல் இல்லைன்னா லேப்டாப் அடிக்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர்ஸ், இவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து நீங்க படிங்க. ஸோ பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த உங்களுடைய லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து கியூரியாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். அதுல ஏதாவது ஒரு வேர்டு தெரியல அப்படின்னா இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். அந்த வேர்டு நமக்கு வந்து மனசுல பதியும். ஸோ ரீடிங் ஹேபிட்டை வந்து நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நான் வந்து டான்செட் புக் வாங்குறேன். ஸோ நிறைய கைட்ஸ் எல்லாமே இருக்கு. சுதா கைட், சக்தி, நிறைய கைட்ஸ் எல்லாமே நான் அதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10% கேட்க தான் செய்யறாங்க ஒவ்வொரு டான்செட்லையும். அதை வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 90% அவங்க புதுசா தானே கேட்கறாங்க. அந்த 90% நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரீடிங் ஹேபிட், நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும். அவங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பேட்டர்னை பார்த்தாலே தெரியும் உங்களுடைய ஸ்கில்ஸ் தான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. ஸோ ரைட் ஃப்ரம் நவ் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் கான்செப்ட். லைக் உங்களுடைய ஸ்கில்ஸ் தான் நீங்க டெவலப் பண்ணணும். எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதை விட இது எல்லாமே நீங்க வந்து பண்ணிட்டு அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்ஸ், பேசிக் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அரித்மெட்டிக் அண்ட் ரீசனிங் அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் ஆல்சோ உங்களுடைய திங்கிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி வைக்கிறது தான் அந்த நியூமரிக்கல் எபிலிட்டி, டேட்டா செப்பரேஷன். இதே சேம் தான் வந்து உங்களுடைய எம்சிஏ பேட்டர்ன். 70 மார்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய திங்கிங் ஸ்கில்ஸ், உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரே நாள்ல கற்றுக்க முடியும். ஸோ இப்போ நியூமரிக்கல் எபிலிட்டினா ஒரு 15 டாபிக்ஸ் இருக்கு. ரீசனிங்ல வந்து ஒரு 20 டாபிக்ஸ் இருக்கு. இந்த 35 டாபிக்ஸ்மே நம்ம வந்து வெல் வர்ஸ்ட் ஆகும். ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4 நாள் எடுத்துக்காங்க. 4 நாள் வந்து டாபிக் என்ன சொல்ல வராங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்ற ஐடியாவே வரும். இது வந்து நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய நியூமரிக்கல் அண்ட் ரீசனிங். இங்கிலீஷ் பார்ட் அப்படிங்கிறப்போ நீங்க வேற வழியே பேசிக் கிராமர்ல இருந்து ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து அப்படி பண்ணாதான் 95% அந்த நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டாப் காலேஜஸ், பிஎஸ்டி, கேசிபி, அப்புறம் எஸ்எஸ்எம், தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த காலேஜஸ்ல கம்மியான ஃபீஸ்ல, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ஃபிக்ஸ் பண்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம உள்ள போகணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுனால காலேஜ் செலக்ஷன் மட்டும் இல்லைங்க. நாளைக்கு நீங்க வந்து ஒரு காலேஜ்ல போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 8 மந்த்ஸ்ல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கு. அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எம்பிஏ பண்றதே வந்து நம்ம எம்பிஏ 2 இயர்ஸ் டிகிரி முடிச்சா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஹை பேக்கேஜோட நமக்கு ஒரு சேலரி வரும் அப்படின்ற ஒரு பார்ட்ல தான் நம்ம வந்து எம்பிஏ பண்றோம். ஸோ நீங்க அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். அது வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த டெக்னிக்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி பாருங்க. Okay, now we are already நம்மளுடைய ஆன்லைன் பேட்சஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. நியூ ஆன்லைன் பேட்ச் we are planning to start from August 15. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா 8870046080. Already 2 batches போயிட்டு the third batch we are going to start from August 15. Just we want to enroll this batch and you can 88700460 and also registration from link in the description box. All the best students, join us to achieve 95 percentile and above in our upcoming TANCET. All the best. Learn to lead. We make winners who lead.